அறிவிப்பு தமிழகத்துல ஜனவரி 9, 10 ஆகிய தேதிகளில் 6 மாவட்டங்களுக்கு கனமழை வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதை பற்றி தான் இந்த செய்திக்குள்ள பிரீஃபா மற்றும் சுருக்கமாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ரெடி பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து முழுமையா தரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இந்த செய்தி குரூப்ல என்ன சொல்ல வராங்கன்னா, தமிழகத்துல ஜனவரி 9ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதிகளில் குறிப்பாக 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில குறிப்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட இந்த அறிக்கை தெற்கு கடலோர குறிப்பாக தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சியினால தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பூமத்திய ரேகையை ஒட்டிய அந்த பகுதியிலும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக சொல்றாங்க. ஸோ இதன் காரணமாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்க போனீங்கன்னா, தமிழகத்துல கடலோர மாவட்டங்கள்ல குறிப்பாக ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை வந்து பெய்ய வாய்ப்புள்ளதாக சொல்றாங்க. ஸோ உள் மாவட்டங்கள் பரவலாக வறண்ட வானிலை காணப்படும். ஸோ தமிழகம், புதுச்சேரி குறிப்பாக இன்றும் நாளையும் ஒரு அதிகாலை வேளையில லேசான பனிமூட்டம் காணப்படும் சொல்ல வராங்க. ஸோ ஜனவரி 9ஆம் தேதி குறிப்பாக பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், ஜனவரி 10ஆம் தேதி பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சாவூர் ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழை வந்து பெய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்த செய்திகளில் சொல்ல வராங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய மற்றும் வானிலை பற்றிய கூடுதலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.